ஒரு காலத்தில் அதிசயங்கள் நிறைந்த அடர்ந்த வனத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய வீட்டில் வயதான பாட்டி ஒருவர் வசித்து வந்தார். சற்றே தொலைவில் இருக்கும் கிராமத்தில் அந்த பாட்டிக்கு சனா என்று ஒரு செல்லப்பேத்தி இருந்தாள். ஒவ்வொரு வருடமும் கோடை விடுமுறை நாட்களை கொண்டாட சனா தன் பாட்டி வீட்டுக்கு வருவது வழக்கம். அப்படித்தான் ஒரு நாள் சனா தன் பாட்டியை பார்க்க ஆவலுடன் வந்திருந்தாள். ஆனால் இந்த முறை பாட்டியின் வீடு அமைதியால் சூழப்பட்டிருந்தது. கிராமவாசிகள் எல்லோருக்கும் தெரிந்த பாட்டி தனது படுக்கையில் உடம்புக்கு முடியாமல் படுத்து கிடந்தார். தன் பேத்தியுடன் கலகலப்பாக இருக்க முடியவில்லையே என்றும் தன்னை ஆசையாக பார்க்க வந்த பேத்திக்கு இந்த முறை எதுவும் செய்து கொடுக்க முடியவில்லையே என்று நினைத்தும் மிகவும் கவலைப்பட்டார். ஆனால் பேத்தியின் சந்தோஷத்திற்காக பாட்டி தன் உடல் வலியையோ சோர்வையோ பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தார். அன்று மாலை சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். பாட்டி, உங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகலையே, வைத்தியர்கிட்ட போகலாமா பாட்டி? இங்க பாரு சனா, நம்ம கிராமத்துல யாருக்காவது உடம்புக்கு முடியலன்னா என்கிட்டதான் வைத்தியத்துக்கு வருவாங்க. வைத்தியம் பார்ப்பது நம்ம குலத்தொழில். நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, நீங்களும் எந்த மருந்தையும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. கேட்டா தன்னால எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க பாட்டி என்று குழப்பத்துடன் பாட்டியை பார்த்து கேட்டாள் சனா. மேலும் அவள் சொன்னாள், நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்னா நீங்க தனியா தானே இருப்பீங்க பாட்டி. அதனால உங்களுக்கு உடம்பு சரியான பிறகுதான் நானும் வீட்டுக்கு கிளம்பி போவேன். அப்படியெல்லாம் சொல்லாதே சனா. அப்படின்னா வைத்தியத்துக்கு என்ன செய்யணும்னாவது சொல்லுங்களா பாட்டி, நான் கண்டிப்பா செய்வேன். பாட்டி ஆனு மெதுவாக சொல்லத் தொடங்கினார். என் செல்லமே, வைத்தியத்துக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போய் ஒரு மூலிகை பூவை எடுத்து வர வேண்டியிருக்கும். காட்டுக்குள்ளையா? ஆமா, அது ஒரு மந்திர காடு. தூய்மையான மனசும் தைரியமும் உள்ளவங்களை அது பாதுகாக்கும், வழியும் காட்டும். பாட்டி, நீங்க சொல்ற பூ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அது வெள்ளை நிறத்துல அள்ளிப்பூ போல உள்ளங்கை அளவுல இருக்கும். பௌர்ணமி இரவுல மட்டும்தான் அது மலரும். நிலா போல பிரகாசிக்கும். அதோட இதழ்கள்ல தான் உயிர் காக்கும் அமுதம் இருக்கும். என்னைக்கு பௌர்ணமி வரும் பாட்டி? ஏன் செல்லமே, நீ தனியாலாம் அவ்வளவு தூரம் போக முடியாது. என்ன பத்தி நீ கவலைப்படாதே, நான் சரியாகி விடுவேன். பாட்டிமா, நீங்க அந்த காட்டை பற்றி நிறைய சொல்லிருக்கீங்க, அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை. நான் போய் அந்த பொருள் கண்டிப்பாக பறிச்சுட்டு வருவோம் பாட்டிமா. அப்படி போறதா இருக்கேனா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ காட்டுக்குள்ள போகும்போது எந்த சூழலிலும் நீ உண்மையாகவும் தைரியமாகவும் இருக்கணும். இதை மட்டும் மறந்து விடாதே, சரியா? கண்டிப்பா பாட்டிமா என்று உறுதியுடன் சொன்ன சனா உடனடியாக புறப்பட ஆயத்தமானாள். தன்னுடைய முதுகுப்பையில் சாப்பாடு, தண்ணீர் மற்றும் பாதுகாப்பிற்காக சிறிய கத்தி என தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு தன் பாட்டியிடம் சொல்லிவிட்டு காட்டை நோக்கி நம்பிக்கையுடன் நடக்கத் தொடங்கினாள். அடர்ந்த காட்டு வழியாக சனா சென்று கொண்டிருந்தாள். இரவு பூச்சிகளின் ரீங்காரமும் ஓநாயின் மூளைவிடும் சப்தமும் சனாவுக்கு சற்றே பயத்தை கொடுத்தது. ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்னேறினாள். சனா போகும் வழியெல்லாம் மின்மினி பூச்சிகளின் வெளிச்சம் அவளுக்கு வழிகாட்டுவது போல் இருந்தது. அப்படி அந்த மந்திர காட்டுக்குள் போய்க் கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் சட்டென அதிர்ச்சி அடைந்தாள் சனா. விசித்திரமான காட்டுக்கொடிகள் அவளை சுற்றி இறுக்கி பிடித்தன. அவற்றின் பிடியிலிருந்து விடுபட சனா தைரியமாக போராடினாள். வெகுநேர போராட்டத்திற்கு பின் அந்த மந்திர கொடிகளும் சட்டென தம் பிடியை விட்டுவிட்டன. விடுபட்ட சனா பின்வாங்குவதாக இல்லை. தன் பாட்டி மேல் வைத்திருந்த அன்பும் பாசமும் அவளுக்கு அசாத்திய தைரியத்தை கொடுத்தது. அதனால் அந்த அடர்ந்த காட்டுக்குள் பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் தொடர்ந்து முன்னேறி போய்க் கொண்டிருந்தாள். பல தடங்குகளை கடந்தும் சென்றாள். அப்படி முன்னேறி போய்க் கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் சனா எதையோ பார்த்து பயந்தவளாக சட்டென ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். சப்தம் போடாமல் அவள் திரும்பி பார்க்க இருளிலிருந்து 2 பிரகாசமான கண்கள் அவளை நோக்கி நகர்ந்து வந்தது. ஒரு நரி வனத்தின் காவல் ஆனா முன்னே வந்தது. அப்போது, என் எல்லைக்குள் வந்திருப்பது யார்? அந்த ஆன்மா கட்டளை குரலில் கேட்டது. அதற்கு சனா பதற்றப்படாமல் பணிவோடு பதில் கூறினாள். என் பெயர் சனா. என் பாட்டியை காப்பாற்ற அந்த அமிழ்த மலரை தேடி நான் வந்தேன். இதை கேட்ட நரி ஒரு கணம் சனாவை பார்த்துவிட்டு சொன்னது, உமது நோக்கம் தூய்மையானது. என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். பிறகு இருவரும் ரகசிய பாதை வழியாக பயணித்தார்கள். வெகு தூரம் சென்றபின் ஒரு சிறிய புல்வெளியை வந்தடைந்தார்கள். அங்கே பௌர்ணமி வெளிச்சத்தில் அமிழ்த மலர்கள் வெள்ளித்தாமரை போல் அழகாக ஜொலித்தன. அந்த இடத்தை பார்த்து சனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள்.
பூக்களின் அழகை ரசித்தபடி நின்றாள். அப்போது இதுதான் நீங்கள் தேடி வந்த மலர். உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. என்று அந்த ஆன்மா கூறியது. சனா ஒரே ஒரு மலரை மட்டும் பறித்துக்கொண்டு தன் பைக்குள் பத்திரமாக வைத்தாள். பிறகு அந்த ஆன்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்கு செல்ல தன் பயணத்தை தொடங்கினாள். திரும்பும் வழியில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. சுலபமாகவும் விரைவாகவும் வீடு வந்து சேர்ந்தாள். வீட்டுக்குள் விரைந்து வந்த சனா பாட்டியிடம் மூலிகை அமுதத்திற்கான செய்முறையை கேட்டறிந்து உடனே அமுதத்தை தயாரித்து தனது பாட்டிக்கு கொடுத்தாள். பாட்டியும் சந்தோஷத்துடன் பேத்தி கொடுத்த அமுதத்தை குடித்தார். மந்திர வனம் வைத்த சோதனையில் நீ வெற்றி பெற்றாய் என்று தன் பேத்தியை நெகிழ்ந்து பாராட்டினார். மறுநாளே பாட்டிக்கு இருந்த நோய் குணமானது. புத்துணர்ச்சி பெற்றார். அடுத்த சில நாட்களை பாட்டியும் பேத்தியும் சந்தோஷமாக கழித்தார்கள். பிறகு சனாவுக்கு தன் ஊருக்கு போகும் நாள் வந்தது. பாட்டிக்கு அன்பு முத்தத்தை கொடுத்துவிட்டு நிம்மதியுடன் வீடு திரும்பினாள் சனா. மீண்டும் தன் பேத்தியின் வருகைக்காக காத்திருந்தார் பாட்டி.